சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ ரயில் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே மெட்ரோ ரயில்கள் பல வழித்தடங்களில் ஓடி வந்த நிலையில் தற்போது 2ஆம் கட்ட அந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. சுமார் 63,000 கோடி மதிப்பில் இந்த கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது குறிப்பாக இந்த கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி வரை இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதன் முதல் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை முதல் கட்டமாக இந்த ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் விரைந்து நடைபெற்று வந்தன. தற்போது அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் ஏற்கனவே 2 கட்ட சோதனை ஓட்டங்கள் நடைபெற்றது. தற்போது 3ஆம் கட்டமாக, அதாவது ஏற்கனவே அப் லைனில் 2 முறை சோதனை ஓட்டமானது நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. தற்போது டவுன் லைனில், அதாவது போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை சுமார் 9.5 கிலோமீட்டருக்கு இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று போரூரிலிருந்து பூந்தமல்லி பணிமனை வரை 9.5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சோதனை ஓட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக அதற்கு இந்த மெட்ரோ ரயிலானது ஓட்டுநர் இல்லாத இந்த ரயிலானது உருவாக்கப்பட்டு அதன்படி இங்கு அந்த சோதனை ஓட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ரயிலானது போரூரிலிருந்து பூந்தமல்லி தற்போது விரைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரயிலை 40 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது இந்த ரயிலானது போரூரிலிருந்து ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், பூந்தமல்லி, முல்லைத்தோட்டம் போன்ற வழித்தடங்களில் அந்த ரயிலானது சென்று கொண்டிருக்கிறது.